ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। जय जय श्री सतोषना அடியன் எல்லா பாகவதாளுக்கும் அடியேன் நமஸ்காரம். போன வாரம் கொஞ்சம் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். சப்த பரிச்சயः வித்தவுட் வவல் கான்சனன்ட்ஸ். டுடே we will do something similar except it will be with vowel consonants. I am hoping எல்லாரும் practice பண்ணிருப்பேல். எப்படி குணிதாஸ் எழுதுறது அத இப்ப கொஞ்சம் ரீடிங் ப்ராக்டிஸ்ல எடுத்துன்னு வரலாம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? போன வாரம் வரும் பண்ணின சப்ஜெக்ட் மேட்டர்ல ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அடியன் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. லாஸ்ட் வீக் கோட்ல சொல்லுங்க. அடியன் எனக்கு சில வேர்டோட மீனிங் தெரியல. மீனிங் இப்போதைக்கு விட்டுடலாம். அந்த வேர்ட் திருப்பி வந்ததுன்னா practice பண்ணிக்கலாம். This was just reading practice. அடியன் धन्यवादः. धन्यवादः. अस्तु. இது வந்து शब्दाः யூசிங் இந்த vowels ஓட எப்படி பண்ணுறது, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி படிக்கிறதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு தடவை படிச்சுடுறேன். And then we'll call on volunteers to read all of this. இது உங்க ப்ராக்டிஸ்க்கு தான், அதனால கண்டிப்பா raise your hands or உங்க பேர் போட்டுடுங்க so that you can also read this after this. அஸ்து. ஓட குணிதாஸ் தான் லாஸ்ட் வீக் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் எவ்ரி குணிதா that we did last week அதுல இருந்தது. if you can see க ம லம் இதுல எல்லாமே நல்ல குணிதா practice finished last week. so இது வந்து and all the other vowels ஓட practice. okay. ஆல பாலா பாலா அம்பா அம்பா ராதா ராதா. and இதுல மீனிங் தெரியலன்னா பரவாயில்ல. this is more for learning how to say it rather than what it means. கீரிஹி இந்த விசர்க சவுண்ட் கேளுங்க. கீரிஹி கீரிஹி. முராரிஹி முராரிஹி. கவிதா கவிதா. இல்ல எல்லாத்தையும் சவுண்ட் வரும். தீர்க்க ஈகாராந்த क्षम्यतां दीर्घ ई. मीनाः मीनाः मीनाः. भामिनी भामिनी. मानिनी मानिनी. उ गुरुहु गुरुहु. भानुः भानुः.
manuhu, manuhu, u, sunuhu, sunuhu, kulam, kulam, மூலம், மூலம், ரு, திருணம். இந்த சவுண்ட் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குன்னா த்ரூ இல்ல, த்ரீ இல்ல, த்ரு, திருணம், திருணம், பிருஷம், பிருஷம், கிருஷாஹ, கிருஷாஹ. இன்னொரு தடவை இந்த பேஜ் படிச்சிடலாம். அடுத்த பேஜ்ல we have the rest of the vowels. So first we'll finish this page. Bala, Amba, Radha, Girihi, Murarihi, Kavita, Neenaha, Bhamini, Manini, Guruhu, Bhanuhu, Manuhu, Sunuhu, Kulam, மூலம், திருணம், பிருஷம், கிருஷாஹ. அஸ்து. யாருக்கெல்லாம் வாலண்டியர் பண்ணி இது படிக்கணுமோ they can put their hands. இந்த ஃபுல் காலம் படிக்கலாம். விஸ்ருதா படிக்கிறியாமா? Yes, Adian. Bala, Girihi, tamam, Neenaha, Guruhu, Sunuhu, Tiranam. உத்தமம், உத்தமம் விஸ்ருதா. धन्योस्मि अडियन्. धन्यवादः. நான் படிக்கட்டுமா அடியன்? அடியன் பிரகதி, அதுக்கப்புறம் வைஜெயந்தி மாமி, அதுக்கப்புறம் நீங்க படிங்க. அடியன். அடியன். பாலா. பிரகதி இந்த காலம் படிங்க. அடியன். அடியன் கடைசியில பிருஷம் எப்படி சொல்லுங்க அடியன்? நீங்க சொல்லுங்க, நான் உங்களை கரெக்ட் பண்றேன். அடியன். அம்பா, மத, முராரிஹி, பாமினி,
भानुः ऊलं उत्तमम् भृशम् करेक्ट अडियेन् धन्यवादः अडियेन् अडियेन् राधा ध ध महाप्राण अडियेन् राधा उत्तमम् कविता मानिनी मनुः मूलं कृशः उत्तमम् उत्तमम् धन्यवादः धन्यवादः बाला गिरिशी मीनाः सुरुः सूनुः दृणं तृणम् तृणं उत्तमम् तृणं उत्तमम् नमस्कारम् अडियेन् नमस्कारम् अम्भा मुरारिः भामिनी भानुः कुलं कूलं भूषं भृशम् वृषम् उत्तमम् धन्यवादः अडियेन् धन्यवादः இன்னும் யாராவது படிக்கிறீங்களா? நெக்ஸ்ட் காலம். அடியன் லட்சுமி நரசிம்மன் படிக்கிறேன். அடியன் சுவாமி படிங்க. அடியன் ராதா கவிதா மானினி மனுஹு மூலம் कृषा कृषाः कृषः कृषः இல்ல நீங்க க்ரூ சொல்றீங்க க்ரு தான் க்ரு லிப்ஸே மூவ் ஆக கூடாது சொல்லச்சு க்ரு कृषः उत्तमम् एतदेव धन्यवादः if anyone wants to read this we'll have one more person go பார்க்கட்டுமா? அப்புறமேயன் தான் இருக்கா, அத பாக்குறேன். சர்வஜித் அப்புறமேயன் நீங்க யாராவது படிக்கிறீங்களா கண்ணா? அடியேன் படிக்க வரல. படிக்க வரலையா சர்வஜித்? ஆமா அடியேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓகே அடியேன். ட்ரை பண்ணுங்க. பாலா மாலா பாலா பாலா उत्तमम् गिरिहि गिरिहि उत्तमम् मीनाः मीनाः गुरुः गुरुः सूनुः सूनुः तृणम् तृणम् उत्तमम् सर्वजित நீங்க பிராக்டீஸ் பண்றீங்களா குணிதா சார்? அடியேன் பிராக்டீஸ் இன்னில இருந்து பண்ணறேன். பண்ணுங்க சரியா? சரி அடியேன். அடியேன் அடியேன் தன்யவாதம். அடியேன் இன்னும் யாராவது படிக்கிறீங்களா? நான் படிக்கட்டுமா மாமி? படிங்க. அம்பா முராரிஹி முராரிஹி
उत्तम भामिनी भानुः இது மகாபிராணா அதனால பா அப்படின்னு சொல்லணும் भानिनी भानुः சாரி சூப்பரா படிக்கிறீங்க நோ ப்ராப்ளம் அட் ஆல் சொல்லுங்க கூலம் 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 ஹலோ மிருஷம் உத்தமம் பிருஷம் பிருஷம் கவலைப்படாதீங்க வரலனா ஏன்னா இட் இஸ் not very easy to just get it so practiceல தான் வரும் நான் படிக்கிட்ட அடுத்த லைன் படிங்க சுவாமி ராதா கவிதா மானினி மனுகு மூலம் கிருஷக ஹலோ ஹலோ எனக்கு இன்னொரு டவுட் இந்த ரூ வரும்போது வேரிய பவல்ஸை கம்பைன் அந்த ப்ரொனன்சியேஷன் இதா அவர்கள் ஒழுங்கா வரல எனக்கு அது கொஞ்சம் சொல்லி காட்ட முடியுமா அப்புறம் நீங்க திருப்பி நீங்க இந்த 3 லெட்டரும் 3 வேர்ட்ஸும் படிக்கிறீங்களா த்ருணம் த்ருணம் நீங்க சொல்றது த்ரு உங்க லிப்ஸ் மூவ் பண்ணாம சொல்லுங்க த்ருணம் மிருஷம் उत्तमं कृषक कृषः उत्तमम् एतदेव ओके थैंक यू धन्यवादः இது இது ரொம்ப டாண்டிங்கா இருக்குன்னு பார்க்காதீங்க it everything can be broken up into 2 parts இது பா தான் நீங்க பா வந்து கண்டிப்பா பிராக்டீஸ் பண்ணிருந்தா இது பான்னு வந்துடும் so it's இது பார்த்து பயப்படுறதுக்கு யாருமே பயப்பட வேண்டாம் we can practice more astu agree இது வந்து with the rest of the vowels in the page ஒரு தடவை படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் we'll call on some people who can also read this இது வந்து எல்லாமே தீர்க்கம் தான் நான் வந்து ரு அண்ட் ல சேர்க்கல ஏன்னா அதுல நிறைய வேர்ட்ஸ் இல்ல so a I o au we all know that these are all தீர்காஸ் so எப்படி சொல்றது இது தேவஹ தேவஹ பேகஹ भेकः मेघः मेघः ஐயிலிருந்து வைதிகः வைதிகः मैनाकः मैनाकः कैटभः कैटभः ओ भोजनम् भोजनम् गोविन्दः गोविन्दः गोरोचना गोरोचना இது வந்து ஓ ஓ இது ஔ கௌஹு இப்ப இந்த விசர்க சவுண்ட் மாறுறது பாருங்க கௌஹு சௌரஹ சௌரஹ
கௌமுதி கௌமுதி. இது சவுண்ட். அம்ஷஹ அம்ஷஹ. ரம்பா ரம்பா. ஹம்சஹ ஹம்சஹ. கோஷஹ. இது வந்து அஹாவோடது மட்டும் practice, but we have been practicing aha anyways quite a bit. கோஷஹ. வேஷஹ வேஷஹ. ஷஷகஹ ஷஷகஹ. One more time, I'll go through this whole thing. Devaha Bhekaha Meghaha Vaidikaha Mainakaha Kaitabhaha Bhojanam Govindaha Gorochana Gauhu Chauraha Kaumudi Amshaha Rambha Hamsaha Koshaha Veshaha Shashakaha. Astu. கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு சாட்ல பார்த்தேன். I'll just explain it a little bit. பிரகதி கேட்டேன், ஏன் இங்க மகாரத்துல என்றாவது இங்க வந்து ஏன் விசர்க்கம் இருக்கு? அதுதான் லாங்குவேஜ் அப்படிதான் டெவலப் ஆயிருக்கு. எல்லா வேர்ட்ஸ்க்கும் ஒரு லிங்கம் இருக்கு. அந்த லிங்கம் பொறுத்து அது அதோட எண்டிங் இருக்கு. அடியேன் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. நான் அத போஸ்ட் பண்ணல. நீங்க முதல்ல அந்த கௌஹுல இருக்கிற டவுட் என்ன கேட்டீங்க? அடியேன் கௌஹு இல்லையா? அடியேன் கௌஹு மாட்டேன். கௌஹு தான். கௌஹு இல்ல. அதே மாதிரி சப்போஸ் ஐல ஒரு வேர்ட் இருந்ததுன்னா அது ஐஹி அப்படிதான் வரும். ஐ ஹை வராது. அடியேன் சோ கௌஹு ஐஹி. இன்னொருத்தர் ஒரு எழுதியிருக்கார், Shashakaha means rabbit. Yes, Shashakaha means rabbit. How to write Gauha? Gauha இப்படிதான் எழுதுவா, வாசிக்கறச்சே கௌஹு அப்படின்னு தான் சொல்லுவா. I'm hoping I've answered your doubt. Pragati, உங்களோட doubt அடியேன் ரம்பா ரெண்டு போட்டுக்கோ. so இப்படி எழுதலாம், ஆனால் this is not the right way to write it. இப்படிதான் எழுதணும் பாணி சூத்திரத்தினால. பட் we can உங்க பிராக்டிஸ்க்காக வேற ஏதாவது அடியேன் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அடியேன் ஒரு லைக் ஒரு
கைடபஹ மைனாகஹ வைதிகஹ அந்த மாதிரி இருக்கிறப்போல ஸ்டார்டிங்ல மட்டும் ஒரு மாதிரி இல்ல அது மாதிரி பின்னாடியும் வரும். धन्यवादः. Okay, we can start with our reading practice. யாருக்காவது if you feel that you are not getting it, this is the perfect opportunity to actually get practice. So கண்டிப்பா உங்க நேம் போடுங்க. சரி மாமி. சுதர்ஷன் படிக்கிறியாமா? படிக்கிறேன் அடியேன். இந்த காலம் படிங்க. தேவஹ வைதிகஹ போஜனம் கௌஹு அன்ஷஹ கோஷஹ. உத்தமம். இந்த ப ஹோ அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே அடி. விஷ்ணுதா படிக்கிறியாமா? ஓகே அடியேன். படி. பேகஹ மைனாகஹ கோவிந்தஹ சௌரஹ ரம்பா மனிஷஹ தேஷஹ. உத்தமம். धन्यवादः. हरिः मेघः कैटभः गोरोचना कौमुदी हंसः शशकः. உத்தமம். धन्यवादः. இங்க கைட்ட பஹ कैटभः. உத்தமம். அடியேன். தேவஹ வைதிகஹ போஜனம் கௌஹு அம்ஷஹ கோஷஹ. धन्यवादः அடியேன். அடியேன் எனக்கு ஒரு டவுட்டுங்க. கடைசியில கேட்டு அடியேன் விஜயலட்சுமி நீங்க படிக்கிறீங்களா? படிக்கிறேம்மா. தேகஹ மைனாகஹ கோவிந்தஹ சௌரஹ ரம்பா வேஷஹ. இந்த ப நீங்க இந்த ப சொல்லுங்க. ப ப மகாபிராணா, அதனால கொஞ்சம் ஏர் வரணும் வாயில. இந்த திருப்பி ட்ரை பண்ணுங்க. தேகஹ. உத்தமம். धन्यवादः. இதுவும் படிக்கிறீங்களா? ரம்பா रम्भा. उत्तमम्. एतदेव. अडियन् मेघः कौटभः कैटभः गोरोचना कौमुदी हंसः शाशाकः. उत्तमम्. धन्यवाद. நான் படிக்கிட்டா ஃபர்ஸ்ட் லைன்? படிங்க. வேத தேவக வைதிக போஜனம். இது என்ன வரும்? கௌ
Gauhu. Gauhu. Amsaga. Kesaga. Correct? So K na K மேல வரும். இது K க்கு பக்கத்துல போட்டுருக்கா நல்லா கோ வந்துடும் இது. கோ இது வந்து கேஷக இல்லையா? ஷாதானே அது? இது ஷா தான். கோஷக. கேசக தானே? கோஷக. கோஷக கரெக்டா? கரெக்ட். கோஷக. தேங்க்யூ. அடியே. அடியன் வேற யாராவது படிக்கிறீங்களா? நான் படிக்கட்டுமா? நான் படிக்க. அடியன் படிங்க மாமி. சாரி, மியூட் போட்டுட்டே படிச்சிட்டேன். பேகஹ மைனாகஹ கோவிந்தஹ சௌரஹ ரம்பா வேஷஹ. உத்தமம். கரெக்டா? பர்ஃபெக்ட். தேங்க்யூ. அடி ஒரு நிமிஷம். அபராஜிதா நீ படிக்கிறியாமா? சர்வஜித் நீ படிக்கிறியாமா? படிக்கிறியா அபராஜிதா? படிங்கோ. அப்புறம் சர்வஜித் படிக்கட்டும். மேஷக மேதக மேகஹ மேதஹ கூதம் கை கை த கை தபஹ கைதபஹ. உத்தமம். க கோ கோ ரோ கோரி கோரோ கோரோச்சனா. கோரோச்சனா. உத்தமம். எத்தத்? கௌ 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 கௌம மு கௌம் கௌம் மு தி. கௌமுதி. உத்தமம். இது ஹம் ஹம்ஷஹ ஹம்சஹ. உத்தமம். शशकः. उत्तमम्. उत्तमम्. धन्यवादः. धन्यवादः. I can understand that இது கொஞ்சம் challenging ஆ இருக்கும். In the table I will send telegram to everybody. இது பார்த்து இந்த வீடியோ திருப்பி பார்த்து you can go through this. Don't get disheartened வரலனா. இதே மாதிரி we'll keep doing reading practice. I'll come up with new words for you to read, and practice பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா வந்துடும். But what we do definitely need is practice. Practice இல்லாம வராது. So அந்த practice எழுதுறதுல பேசுறதுல இந்த words pronounce பண்றதுல கொஞ்சம் if we put a little bit of time towards it every day, this won't be challenging at all. As I told you, இந்த part தான் கொஞ்சம் challenging. இதுக்கு அப்புறம் சம்ஸ்கிருத்ல எதுவுமே இல்ல. இந்த கரெக்டா தேவநாகரி எழுதுறது பேசுறது வந்துருச்சுனா, for example, many people, if you pronounce this as go something else, அது கரெக்டா pronunciation வரலனா, that is the challenge. இது வந்து ஷ மூர்தன்யா ஷ, இது வந்து தாளவ்ய ஷ, இதெல்லாம் இந்த pronunciationsல வந்து if we can get it right, that is the challenge. அதுக்கப்புறம் சம்ஸ்கிருத்ல வேற எதுவுமே இல்ல. everything is ஒரு ஸ்டெப்பா தான் போட்டிருக்கா எப்படி கத்துக்கணும்னு. and அந்த ஸ்டெப்ல நம்ம மெதுவா ஏறிட்டு இருந்தோம்னா we'll get it. So that is not the problem. But this part ஒரு டீச்சரா I can't help you with. This is totally practice by you. So make sure everyone puts a little bit of time in a day to practice gunitas,
Gunitas are building blocks for the how to read and write. So கொஞ்சம் practice பண்ணினா this will become very very easy and clear. வேற கேள்வி இருக்கா? பிரகதி, I know you had a question முன்னாடி. சொல்லுங்க, இப்ப கேட்க முடியும் நீங்க. அடியேன் கொஞ்சம் வேர்ட்ஸ்க்கு மீனிங் இதுலயும் எனக்கு தெரியாது. மீனிங் இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம் பிரகதி. This is only for reading practice. Words meaning will complicate things. அடியேன் ధన్యవాదः. அடியேன் ధన్యవాదः. வேற ஏதாவது இருக்கா? அடியன் அடியேன் அடியன் இந்த ரம்ப வந்து 2 விதமா எழுதி இருக்கு. அதுக்கு எதுவும் பர்டிகுலர் திங் எனிதிங் ஏன் இப்படி 2 விதமா எழுதுறோம்? எது கரெக்ட் இதுன்னு? This would be the right way to say write it. But இப்ப வர I have not introduced samyukta aksharas, அதனால நான் வந்து அனுஸ்வரா போட்டு எழுதினேன். But the right way to write rambha is this. ஆனா அம்சஹா இப்படி எழுதலாம். இதுதான் ரைட் வே. சரி அடியேன். ధన్యవాదాలు. வேற கேள்வி இருக்கா? Okay. I'm assuming no one has a question. Again, சரி, இன்னைக்கு what we are going to learn is சயுக்த அக்ஷரா, சயுக்த வியஞ்சனானி அப்படின்னு, or conjunct consonants. So I'm hoping everyone has this book. So உங்க bookல வந்து இது lesson 4 and இந்த cover பண்ற material எல்லாமே bookல தான் இருக்கும். So we'll go through this slides. So சயுக்த அக்ஷராஸ் ஏற்கனவே நீங்க கொஞ்சம் நீங்க த்ரவும் மியவும் ஏற்கனவே படிச்சுட்டேல். That is also a samyukta akshara only. And மிச்சம் வந்து எப்படி எழுதுறதுன்னு we'll take a quick look. சயுக்த அக்ஷரோட கான்செப்ட் என்னன்னா, 2 கான்சனன்ஸ் சேர்ந்ததுன்னா அத எப்படி எழுதணும். சோ சம்ஸ்கிருதத்துல வந்து இப்ப நீங்க தமிழ்லயே பாத்தீங்கன்னா 2 கான்சனன்ஸ் பக்கத்துல நீங்க பாத்துருப்பீங்க, and one will have a dot on top and the other will written whole. So அது வந்து doubling of the consonants மாதிரி வெச்சுக்கோங்களே. So எந்த 2 கான்சனன்ஸ் வேணாலும் சேரலாம் சம்ஸ்கிருதத்துல. Any 2 consonants can join together. இப்ப இங்கிலீஷ்ல வந்து இங்க மேல பாருங்க conjunct அப்படின்னு எழுதிருக்கு. அப்ப இந்த N, C and T மூணுமே கான்சனன்ஸ், மூணுமே are one next to the other, and அது full-ஆ தான் எழுதிருக்கா, and you know how to pronounce it correctly. இது வந்து அப்படிதான் படிப்பேன். So conjunct இப்படின்னு இங்கிலீஷ்ல படிக்க வந்துடும். சம்ஸ்கிருதத்துல இப்படி முழுசா எழுத மாட்டா. சம்ஸ்கிருதத்துல அத கொஞ்சம் மாத்திடுவா. Part of the consonant is hidden or dropped while writing conjunct consonants. So எப்படி and there are rules to follow on how it is written. உங்க bookல இந்த whole chart இருக்கும். I'll just go through it really fast. If there is any word with k as conjunct consonant, அது வந்து இப்படி பாதி இந்த loop எடுத்துடுவா, and they will only put it as. So இந்த loop இங்க இருக்கணும், அந்த loop வந்து எடுத்துட்டா it will come as a conjunct consonant. So இங்க மேல பார்க்க முடியும், இந்த சம்யுக்தல you can see k வந்து பாதியா இருக்கு, the whole k is not there, and அது பக்கத்துல த. அப்பதான் அது சயுக்த இல்லனா க த அப்படினு சொல்லணும். So this way of writing is similar to this. இதுதான் pure consonant without the vowel, and that's what is depicted here. Pure consonant without the vowel. இப்படி எழுதினா it is consonant with vowel a. அதுள்ள. So இது க சொல்லச்சே you can hear the a. So this is vowel, this is consonant and vowel joined together. இது ஒரு joint letter, right? So if you want to write just pure consonant, அதுக்கு அடியில ஒரு line போட்டுடலாம். விராம அப்படின்னு சொல்லுவா இந்த லைன். This line is called virama. இல்லனா இப்படி பாதியாவும் எழுதலாம். So these both are correct. உங்க
புக்ஸ்ல வந்து சில லெட்டர்ஸ் வந்து இப்படி விராமாவோட எழுதியிருப்பார், சில லெட்டர்ஸ் இப்படி பாதியா எழுதுவா. எப்ப விராமாவோட எழுதலாம், எப்ப பாதி எழுதலாம்? எண்ட் ஆஃப் த வேர்ட் இருந்ததுன்னா அதை விராமாவோடு தான் எழுதுனா, அது பாதியா எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் போஜனம் அப்படின்னு வந்தது, போஜனம் எழுதச்சே ஷமிக்கணும், என்னோட மவுஸ் இப்படி வந்து நான் பாதியா வைக்க முடியாது. This is not the right way, this is wrong way of writing. I cannot have a half m at the end of the word. அப்ப நான் விராம போட்டே ஆகணும். So this இது இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கடைசியில இருக்கறச்சே அதுல இந்த விராம இருக்கணும். ஆனா நடுவுல இருக்கறச்சே இந்த விராம போட்டு எழுதலாம், போடாமலும் எழுதலாம். The more accepted form is விராம போடாம. So for example ரம்பா பார்த்தோம், இங்கதான் பாதியா இருக்கும் வந்து. So even though this is pure consonant rambha, this is pure consonant makara, this is also pure consonant makara, both of these are the same. ஆனா எழுதுற எப்ப வந்து இந்த விராம போட்டு எழுதுவோம், எப்ப வந்து பாதியா எழுதுவோம். when I say பாதியா எழுதுறது தான் பாதி, ஆனா both are the same pure consonant makara only here. So let's see how to write it. So kakara எழுதுனா இப்படி we drop the curve. அந்த curve drop பண்ணிட்டோம்னா இது kakara ஆயிடும். அடியன் காக்க நான் எழுதி இருக்கும்போது ஹாஃப் வர்ற வார்த்தைகள்லாம் ஃபுல்லா போடுற போல இருக்கும். ஆனா அடுத்த லெட்டர் மறைச்சிடும் அந்த குக்கா. கரெக்ட். நீங்க ஃபுல்லா போடுற மாதிரி போட்டுட்டு இங்க நிறுத்தின பாதியில. அடியன் ஆனா நான் எழுதும்போது ஹுக்க மாதிரி வருது. அது புக்ஸ்ல வந்து வேற மாதிரி எழுதிருப்பா. we'll not focus on that. இங்க கரெக்ட்டா இங்க சயுக்த அக்ஷர வியஞ்சனம்னு மேல எழுதிருக்கு பாருங்க, அங்க பாதி தான் போட்டுருக்கு. அதே மாதிரி தான் எழுதணும். அடியன் ஒரு லைன் மாதிரி மேல போட்டுருக்கு. இல்ல இப்படி எழுதிட்டு this is it, stop here. அடியன் curve போடக்கூடாது. கடைசியில ஒரு curve இருக்குல்ல, அது போடலைன்னா that's that is pure consonant curve. அடியன். So many letters will have an ending line. இப்ப நீங்க the k பாக்குறீங்க, g g j, இந்த j, இந்த th, anything which has an ending standing line, அந்த standing line வந்து drop பண்ணிடுவா. So this is k, pure consonant. So இதுல நான் வந்து இப்படி போட்டேன்னா this is pure consonant k. This is also pure consonant k. ஏன்னா அதுல வந்து அந்த ஸ்டாண்டிங் இது வந்து நடுவுல when it comes within a word, இங்க இப்படி நடுவுல வர்ச்சே you have to write it like this. endல வர்ச்சே you have to write it with the virama. I am hoping that part is clear. இப்ப எப்படி எழுதுறது தான் again this is இது வந்து நீங்க go through it and words vara you will find it convenient to read. So idu ipo varalena you don't have to worry too much. As we go through the other words, idoda practice irundadna ungalke therinjidum idu vandu eppadi vaasikanunu. So I'm just going to give you an idea on how it is written for now. So everything where the ending line is dropped, wherever there's an ending line, இந்த மாதிரி standing line, அதை வந்து drop பண்ணிடுவா. So இந்த k ல வந்து ending line is dropped. So நடுவுல வந்து if it comes as a consonant, it's written this way. Similarly g ல வந்து first part retain பண்ணிட்டு standing line drop பண்ணிடுவா. So again in this the standing line is dropped. In this g again இப்படி எழுதிட்டு அந்த standing line is dropped. எதுலலாம் standing line இருக்கோ கடைசியில there the standing line is dropped. So in the ng there is no easy way to write it. So the only way, even if it is in the middle of the sentence, for example Ganga ne idharche nariya times they will put under
நீங்க இப்படி பார்த்திருப்பீங்க hopefully. கங்கான்னு இப்படி அடியில போட்டிருப்பா. This is one way to write it. This means this nga is half or rather pure consonant. இதுல வந்து it's this consonant. Another way to write the same thing ஒரு லைன்ல எழுதுனா I think நான் E எழுதிட்டேன். க்ஷமிக்கணும். It looked like an E when I was trying to put a virama, so I'll be a little bit more clear. So idu Ganga. So idum Ganga da. Idum Ganga da. This is a better way to write it when writing. Ana books la vandu neenga ipdi dhaan paape. Virama oda adila. This is also the same. Idu vandu Ganga ga nga ga appadinu padikka koodadhu. This is doesn't have a sound. So gang ga appadi dhaan vasikkanum. And it is written also like this. So as I'm saying, the virama pota letter in the half either letter are both the same. Okay. Cha la vandu ending line again is dropped and it is written like this. In the cha la vandu, since there is no ending line and adha paadiyum panna mudiyadhu because the loop is what is giving the cha its nature, adnala again idhiliyum line போட்டுடுவா அடியில. Wherever the half cha comes, pure consonant cha எங்க வருதோ அங்க வந்து line போட்டுடுவா. Ja la வந்து standing line la is dropped. Ja also the line is dropped. Ya also the line is dropped. So எங்கெல்லாம் standing line இருக்கோ அங்கெல்லாம் drop பண்ணிடுவா. Ja, 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 ya, in the gha, ga, in the kha, everywhere the standing lines are dropped. So எங்கெல்லாம் it's curvy ஆ இருக்கோ letters வந்து அங்க வந்து usually virama போட்டுடுவா. For example, we saw nga, it's curvy. There is no way easy way to இது half either the easy way ஒன்னும் இல்ல, அதனால இதுக்கு அடியில ஒரு virama போட்டுடலாம். Or there are other ways to do it which we will go through later. Ta வந்து again same virama போட்டுடுவா கீழ. இந்த tha mahaprana tha also same thing, virama போட்டு. The dha same virama pote, and ana la vandu standing line is dropped. So the only thing you can take away from this slide is enga standing line irko anga the standing line la neenga drop pannidungo. When you see these letters you can realize that the standing line has been dropped from them. Adiyan எனக்கு ரெண்டு டவுட் இருக்கு. இந்த ஸ்லைட் முடிச்சுடுறேன் and then நீங்க கேளுங்க சரியா? I'll give time for doubts. Adiyan. So again in the tha la vandu the standing line இந்த கடைசில வந்து drop பண்ணிடுவா. Same with this tha. The க்கு வந்து there is a way to write it. It's covered later. We'll go through it. In the dha la again standing line is dropped. Na வந்து இப்படி எழுதணும். இப்படி பாதி again standing line is dropped for that as well. And in the na இது பார்த்துட்டோம் actually, so this should be no only. இப்படி தான் எழுதுவேன். Okay, standing line is dropped. These are fairly simple. இங்க pa la வந்து standing line dropped. So in the pa la வந்து இப்ப curl பண்ணினோம்ல, curl வந்து இந்த curve வந்து ஃபுல்லா போடாம பாதி தான் போட்டோம். அதே மாதிரி இந்த pearl வந்து ஃபுல்லா போடாம பாதியில போட்டு நிறுத்திடுவா. burl வந்து just the circle with the line is there and the line standing line வந்து we can drop. bha same thing, standing line is dropped. And ma வந்து அனுஸ்வராவும் ஆகலாம், or as we saw half ma where the standing line is dropped. So these are fairly simple. ஏன்னா எல்லாமே standing line is only dropped. Then ya again standing line is dropped. Ra vandu is a different way to write it. We will go through all this in class. No worries. La la vandu standing line is dropped. Va la vandu standing line is dropped. All the rest standing lines are dropped. Sha standing line dropped. Sha standing line is dropped. So engala the standing line irko, we'll drop all of those standing lines. So this line is dropped.
இப்படி பாதி இப்படி தான் எழுதுவா. ஷ standing line is dropped. Sir, again the standing line is dropped. Her either there is a way to write it, we will go through it. Sh the standing line is dropped, and near also we'll go through how to write these. So basically the takeaway is half letters வந்து சம்ஸ்கிருத்ல எப்படி எழுதணும்னா, when I say half letters I meant consonants, pure consonants without vowels. So pure consonants வந்து ஒரு வேர்டுக்கு நடுவுல வந்ததுன்னா we have to drop the standing line. Or the alternative is and the word kadila we can put a virama, and the letter kadila virama potana it is also considered to be pure consonant. Pragati unga kelvi kelunga ipo. அடியன் எனக்கு இப்ப 3 டவுட் வந்துட்டு ரெண்டாவது ஸ்லைட்ல. அடியன் முதல் ஸ்லைட்ல என்ன டவுட்னா no shanka மாதிரி இருக்குமா? சங்கல ந இருக்குல, சங்கஹ அதுல இதுனே அடியன் கத்தின்னு போது சங்கல் அப்படி இதான் போட்டிருந்தது. இப்படி போட்டிருந்ததா? விராமா போட்டிருந்ததா? ஆமா அடியன். So as I said, that is also another way to write it. அது புக்ல அப்படிதான் எழுதுவா. ஆனா when we learn at home we don't learn it like that. We learn இப்படிதான், which I will teach you. அடியன் இன்னொரு டவுட் இந்த ஸ்லைட்ல என்னன்னா, டர்வ ஸ்டார் போட்டிருக்கா. என்னன்னா டர்வ நான் நிறைய இடத்துல திர போடுறதுக்கு ஹாஃப் போடுறதுல இன்னொரு வே இருக்குல்ல, அத போட்டு அத பின்னாடி போட்டு இருக்கும். We will learn how to do the இன்னொரு டவுட் இருக்குன்னு சொன்னேன் ரெண்டாவது ஸ்லைட்ல ஏதாவது இருக்கா? ஆமா அந்த மேல ஒரு ஈக்கு போட்ட மாதிரி ஆயிடுமா அடியேன் ஹாஃபா இருக்கும் போது? அது we will learn in the next slide. அடியேன் Swami in the bookla we have covered all categories, so we'll go through it slowly. Okay, so I feel time is up. Where yarkade edavadhu kelvi irundana kelungo and we can go through this in the next class. No, the concept enna puriyala konjam. இந்த கான்செப்ட் வந்து இந்த கான்சனன்ட் கான்சனன்ட்ஸ் வந்து ரெண்டு கான்சனன்ட்ஸ் வந்து சன்ஸ்கிருத்ல சேர்ந்து வரும் ஜெனரலி. அப்போ அது எப்படி எழுதணும், அதுக்கு ஒரு ரைட்டிங் ரூல்ஸ் இருக்கு. அது எப்படி அந்த கான்சனன்ட் கான்சனன்ட்ஸ் எழுதுவான்னு. சோ அந்த ரூல்ஸ் படிக்கிறோம். It will become more clear in the future slides because we are actually going to study how to write. இது எப்படி பச்சா? சோ இதெல்லாம் எப்படி எழுதனா, க்ர எப்படி எழுதனா, ட்ர எப்படி எழுதனா, அப்படிலாம் இந்த ஸ்லைட்ல போட்டுருக்கோம். So it's just a concept that we are learning right now. Okay, ரெண்டு கான்செப்ட் வரும்போது how to combine them. How to combine them. So இப்போ you know how to say it, now you will just know how to write it also. Okay. இப்போ இந்த ரெண்டு கான்செப்ட் க + க பண்ணுங்க, அது எப்படி இது பண்ணுவாங்க படிக்கலாம்? அதுதான் we are going to study that next week. அது பாத்துக்கலாம் அடுத்த கிளாஸ்ல படிக்கிறது next week பாத்துக்கலாம். Okay. Yes. So இப்போதைக்கு it's just an introduction to the concept of conjunct consonants. அந்த புக் வந்து அப்லோட் பண்ணலையா உங்க இதுல இருந்து? இந்த புக் வந்து நீங்க சுவாமிட்ட ஆர்டர் பண்ணனா அதோட லிங்க்ஸ் எல்லாமே எப்படி ஆர்டர் பண்றது? அந்த லிங்க்ஸ் வந்து டெலிகிராம் சேனல்ல மாமி அத பத்தி சொல்றீங்களா? அடையன் போன வாரம் கூட போட்டிருக்கு. அடையன் சுவாமி இப்ப நீங்க டெலிகிராம்ல ஒரு பர்சனல் மெசேஜ் போட்டேன்னா அந்த டீடைல்ஸ் அடியன் பர்சனலாவே ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். தேவரி அத அடியனுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பி விடுங்க. ஓகே. புக் அடியன் அனுப்ப மாட்டேன். இ புக் இல்ல அடியன் அவ கொரியர் பண்ணுவா உங்களுக்கு சுவாமி. ஓகே.
நீங்க மாமிக்கோ இல்ல அடியனுக்கோ ஒரு பர்சனல் மெசேஜ் போட்டீங்கன்னா புக்கோட டீடைல்ஸ் பர்சனலா உங்களுக்கு டெலிகிராம்ல அனுப்புவோம். நீங்க அதை வச்சு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அதாவது டெலிகிராம்ல சுவாமி இருக்குமா? அது எனக்கு இன்னும் புரியல. அடியனோட பேரே இருக்கு மைத்ரேயின்னு, இல்ல மாமியோட பேர் இருக்குமே பிரியான்னு. டெலிகிராம்ல ஓகே மைத்ரேயி வி கொடுத்தா போருமா? ஓகே, அது நீங்க கிளிக் பண்ணி பர்சனல் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல உங்க டெலிகிராம் ஐடி என்னன்னு சொல்லுங்க, இல்ல அடியனே மெசேஜ் பண்றேன் உங்களுக்கு. டெலிகிராம் இருக்கோ இல்ல? நான் இது அனுப்புறேன், மெசேஜ் உங்களுக்கு அனுப்புறேன். நான் மைத்ரே இல்லாட்டி பிரியா மேடம் அனுப்புறேம்மா. யாருக்கு அனுப்பினாலும் ஓகே. அடி தேவரி டெலிகிராம்ல இருக்கேல? டெலிகிராம் இருக்கு நினைக்கிறேன். ராஜகோபாலன் பேரு. நீங்க எதுல இருக்கு? நான் ஆட் பண்ணல டெலிகிராம். நான் ஆட் பண்ணிக்கல டெலிகிராம். டெலிகிராம் என்னோட வைஃப் இருக்கு, உஷா ராஜகோபாலன் இருக்கு. உஷா ராஜகோபாலன் இருக்காளா? சரி அடி, நான் அதுல அனுப்பி விடுறேன். அவ எதுல இருக்கா? எல்லாத்துலயும் எல்லா ஐடிலயும் இருக்கீல? எல்லா ஐடிலயும் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, பாக்குறேன். ஸோ யாருக்கெல்லாம் புக் வேணுமோ நீங்க அந்த 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 இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு இமெயில் அனுப்பணும் வித் சம் டீடைல்ஸ். அதெல்லாம் இட்ஸ் தேர் இன் தட் மெசேஜ். அந்த டீடைல்ஸ் அனுப்பிட்டேன்னா உங்களுக்கு இந்த புக் வந்துடும். இட்ஸ் வில் பி வே ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஹோல் திங் வித் த புக். ஏன்னா சுவாமி வந்து ரொம்ப நல்லா பிரிச்சிருக்காரு எல்லா சாப்டர்ஸையும். அடியன் சுவாமி, நீங்க எந்த 2 ஐடியிலுமே இல்ல. இப்ப நான் ஒரு லிங்க் போடுறேன், நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் ஆக்சுவலா. சரி லிங்க் அனுப்புறீங்களா டெலிகிராம்ல? அதோ இல்ல, இப்ப இந்த சாட் பாக்ஸ்ல FCC சாட்லயே போடுறேன் அடியன். சாட் பாக்ஸ்ல போடுறேன். ஓகே. நீங்க அத கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாதாரணமா GSPK ஓட எல்லாமே பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல தான் வரும். நீங்க ஸ்தோத்ராசியும் இல்ல, இதுலயுமே இல்ல. ஓகே, ஆமா இல்ல ஸ்தோத்ரா இருக்கு நினைக்கிறேன். அது கேக்குறமே ஸ்தோத்ராசன கேட்டிருக்க மாட்டேன். கேட்டுருக்கேன், பட் இப்பதான் பார்த்தேன். இங்க இருக்கு நினைக்கிறேன். வைஃப் தான் இருக்கு, அதனால எனக்கு ஒன்றும் புரியல. அதுதான் இப்பதான் பார்த்தேன். இல்ல இப்போ இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. உஷா ஆர்னே இருக்காளா? உஷா ராஜகோபால். உஷா ஆர். ஆமா உஷா ஆர். அடி பார்த்தேன். சரி அடி, நான் அதுல அனுப்பிச்சு விடுறேன். அதுல அனுப்பிச்சுறீல? அனுப்புறேன். டெலிகிராம் அனுப்பிச்சுறீல? டெலிகிராம்ல இப்ப நான் அடியன்னு போட்டிருக்கேன். இது தேவரி தானா அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டேன்னாக்கா நான் அனுப்பிச்சு விடுறேன். ஓகே தேங்க்யூ. அடி தேங்க்யூ. அடியன் அடுத்த வாரம் சமஸ்கிருதம் கிளாஸ் இல்ல. 16th மோஸ்ட் ப்ராபப்லி எனக்கு சரஸ்வதி அன்னைக்கு பூஜை இல்லையா, அன்னைக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்டேட் வந்து ஐ திங்க் 17th இருக்கா தெரியல. இதோட நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு இருக்கும். அதுக்குள்ள எல்லாரும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. குணிதாஸ் கண்டிப்பா இது பத்தி கவலைப்படாதீங்க. we will learn this as we go. பட் அந்த குணிதாஸ் எல்லாரும் கண்டிப்பா அந்த ஷீட்ஸ் போட்டிருக்கோம் டெலிகிராம்ல, அதுல ப்ளீஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. வேற டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? அடியன் இந்த நர்வ் வந்து ஹாஃப் நர்வ் போட்டா அது இருக்குமா, இல்ல இந்த புக்ல வந்து அந்த நர்வோட அந்த நர்வ் மாதிரி? ஆமா, ஐ திங்க் திஸ் இஸ் மைட் பி a typo. இப்படி half நர்வ் இங்க இப்படி இருக்கே, இப்படி தான் எழுதணும். அந்த half நர்வ் போட்டா கரெக்ட்டா இருக்கும். ஆக்சுவலி கோவிந்தஹன ஸ்லைட் பண்ணிருந்தேல, அதுல half நர்வ் இருக்கு. இதோ இப்படி தான் இருக்கும். ஆமா ஓகே. அதான் ஏன்னா புக்ல வந்து இந்த நர்வ் நீங்க இப்ப இந்த ஸ்லைட்ல காமிச்ச மாதிரி இந்த நர்வ் தான் இருக்கு. கரெக்ட். அதுதான் டவுட். அது நீங்க யாருக்கெல்லாம் புக்ஸ் இருக்கோ அது வந்து ஸ்கிராட்ச் பண்ணிட்டு இப்படி half நர்வ் இப்படி எழுதணும். இப்படிதான் எழுதணும். ஓகே அடியன், பண்ணிட்டேன் அடியன். தன்யவாதः. வேற கேள்வி இருக்கா? அடியன் போடணும் அடியன். இது டைப்போ ஐ திங்க். சோ நீங்க இது ஸ்கிராட்ச் பண்ணிடுங்க இப்படி. அடியன் எனக்கு புக் இல்ல, இதுல நான் கேக்கல அடியன். அப்ப இதுல கேக்குறேன் அடியன். நான் பாதியா போட்டு நான் புக்ல பார்த்தேன் அடியன். இப்படி தானே அடியன். இந்த நம்பர் இதுல அடியன் ஃபுல்
half தத ததனோட அந்த ந அப்புறம் full தத தடன அந்த ந இது இந்த தத தடன nerve half இப்படி தான் இருக்கும் சரியா and தத ததன half இப்படி சரியா அடியே தத தத ஓட ந தத தடனோட ந ரெண்டும் ஒன்னா half உடனே ஃபுல்லா இருக்கிற மாதிரி அச்சுட சடக்கத்துல போட்டுருந்தது அடியேன். அடியேன் எனக்கு அது தெரியல நீங்க எதை பத்தி ஸ்பெசிபிக்கா பேசுறீங்க பட் உங்களுக்கு எந்த கேள்வி இருக்கோ நீங்க ஒரு போட்டோகிராஃப் அனுப்பிடுங்க எனக்கு இப்படிதான் இருக்கு இப்படிக்கு என்ன அர்த்தம்னு if you send a photograph I will take a look and take அடியேன் அச்சுட சடக்கத்துல அப்படி இருந்தது அடியேன். அடியேன் ஆனா அதுல நிறைய இருக்கு அதனால எதை பத்தி பேசுறேன்னு தெரியல ஒரு போட்டோ அனுப்பிடுங்க which part you are talking about question என்னன்னு சரியா அடியேன். அடியேன் வேற கேள்வி இருக்கா? அடியன் ஐ திங்க் இட்ஸ் டைப்போ எரர் தான். ஏன்னா அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் புக் இருக்கு இல்லையா அதுல அந்த ஹாஃப்னா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் இருக்கு அடியன். Right, yeah. This is definitely just yeah. அதான். தன்யவாத. தன்யவாத. வேற கேள்வி இல்லனா இந்த ஜாக் அப்புறம் ஒரு ஸ்டார் போட்டு என்னது? இது வந்து ஸ்பெஷல் கேஸ் so this will be covered in detail later. Okay. धन्यवाद. धन्यवाद. சரி we'll end today's class. You have a few weeks to practice. எல்லாருமே the gunitas are very important. கொஞ்சம் hard work and you will get it. So I'll end today's class. सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् शान्तिः शान्तिः शान्तिः. धन्यवादः.